நல்லா ஜோரா கை தட்டுங்க. காலையை கிளப்புங்கப்பா. இதுதான்மா அந்த கல்லு. கிளப்ட மாத்தப்பா, கதையை மாத்து. நானாவது கல்ல காட்டினேன், இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. நானா சாரிடா. ஆர்.என். ரவியை கூட எதிர்க்க முதுகெலும்பு இல்லாத பழனிசாமி அவர்களே, பழனிசாமியின் குடுமி இப்ப பாஜக கையில் இருக்கு. யாருக்கு நாங்கள் அடிமை அல்ல. உங்களால் ஒருபோதும் பாஜக விமர்சிக்க எதிர்க்க முடியாது. அதுக்கு துணிவில்லை. இஸ்திரி போடுறது, உப்பு பாக்கெட் தயாரிக்கிற பணி, புளி நசுக்கி கொடுக்கறதுன்னு எப்படியாவது வாக்காளர்களை கவர்ந்துடும்னு தீவிரமா களமாடிட்டு இருக்கிறாங்க வேட்பாளர்கள். தேர்தல் களத்துல இன்னும் என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். ரொம்ப லேட்டா சேர்ந்தாலும் கூட்டணி பாசத்தை மறக்காம போற இடத்துல எல்லாம் இது மக்கள் விரும்புற கூட்டணி, மகத்தான கூட்டணி அப்படின்னு உணர்ச்சி வசமா பேசிக்கிட்டு வர்றாங்க பிரேமலதா விஜயகாந்த். அப்படி பூந்தமல்லி அருகே கூட்டணி பத்தி உணர்ச்சி வசமா அவங்க பேசிட்டு இருந்தப்ப கட்சி தொண்டர் ஒருத்தர் அவரோட குழந்தைய காட்டி பேரு வைக்க சொல்ல, உடனே விஜயகாந்திலிருந்து பாதி, ஜெயலலிதாவிலிருந்து மீதின்னு விஜயஜயா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சிதம்பரம் தொகுதியில போட்டியிடுற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனோட பிரச்சாரத்திற்காக புதுச்சேரியில 100 கிலோவுல பிரம்மாண்டமா பானை ஒன்று ரெடியாகி இருக்கு. பானை சின்னத்தை எளிதா மக்கள் கிட்ட கொண்டு போற விதமா 7 அடி உயரம் 6 அடி அகலத்துல தயாராகி இருக்கக்கூடிய இந்த பானை சிதம்பரம் தொகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. சின்ன பானை நாகையில போட்டியிடுற நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் கார்த்திகா வேதாரண்யம் பகுதியில வாக்கு சேகரிச்சாங்க. அப்போ அகஸ்தியன் பள்ளியில இருக்கக்கூடிய உப்பளங்களுக்கு போன அவங்க பாத்திகள்ல உப்பை வாரி தொழிலாளர்களோட இணைஞ்சு உப்பு பாக்கெட் தயாரிக்கிற பணியிலையும் ஈடுபட்டாங்க. மயிலாடுதுறை பாமக வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் தொகுதிக்குட்பட்ட மாத்தி கிராமத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மண்பாண்ட தொழிலாளர்களோட இணைஞ்சி மண்பானைகளை செஞ்சு கொடுத்து அவங்க கிட்ட வாக்கு சேகரிச்சிருக்காரு. தர்மபுரி திமுக வேட்பாளர் மணி தொகுதிக்குட்பட்ட ஏமக்குட்டியூர், உங்கரான அள்ளி இந்த பகுதிகளில் தேர்தல் பரப்புரை செஞ்சாரு. அங்க புலி நசுக்கக்கூடிய தொழிலில் ஈடுபட்ட பெண்களை பார்த்த உடனே அவங்களோட சேர்ந்து அவரும் புலி நசுக்கக்கூடிய பணியில ஈடுபட்டாரு. உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க. உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாட்டுக்கு நல்லது செய்கிற தலைவர் உங்களோட வாழ்வாதாரம் சிறக்கிறதுக்கு நிறைய திட்டங்களை வச்சுக்கிறாரு. ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜி.வி. கஜேந்திரன் வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளில் மாட்டு வண்டியில போய் வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிச்சாரு. அப்போ நரிக்குறவர் சமூக மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் நடனம் ஆடியபடியே அந்த வேட்பாளருக்கு பாசிமணி ஊசிமணி எல்லாம் அணிவிச்சு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. தென் சென்னை தொகுதிக்குட்பட்ட வேளச்சேரி பகுதியில் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் கரகாட்டம், மயிலாட்டம், புலியாட்டத்தோட போய் வாக்கு சேகரிச்சிருக்காங்க. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோ தேர்தல் பரப்புரைக்காக தண்டையார்பேட்டை பகுதிக்கு போனபோது ராட்சத ரோஜாப்பூ மாலை அவருக்கு அணிவிக்கப்பட்டுச்சு.
இந்த வரவேற்புல முதியவர் ஒருத்தர் குத்தாட்டம் போட்டிருக்காரு. பிரதமர் மோடி தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வந்தாலும் ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்லி இருக்கிற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சீன ஊடுருவலை தடுக்க முடியாத மோடிக்கு கச்சத்தீவு மேல திடீர் அன்பு வந்திருக்கிறதாகவும் விமர்சிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இப்ப பிரதமர் அடிக்கடி வரார் இல்லையா? வாரத்துக்கு 4, 5 நாள், 6 நாள், 7 நாள் வந்துட்டே இருக்காரு. இப்ப அடுத்து 3 நாள்ல 4 நாள். ஆனா இதுக்கு முன்னாடி வெள்ளம் வந்தப்ப வரல, எத்தனையோ கஷ்டங்கள், அப்பொழுதெல்லாம் இந்த பக்கம் தலை வச்சு படுக்கல. இப்ப தேர்தல் வந்த உடனே தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வருகிறார், ஓட்டு போட்டுருவாங்கன்னு. ஆனா அவருக்கு தெரியல, அமித்ஷா தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் வரல. என்ன இருந்தாலும் உள்துறை அமைச்சர் இல்லையா, பிரதமர் இந்தியாவில இருந்தா தானே இந்தியாவை பத்தி தெரியும். அவர் முக்காவாசி நாள் வெளிநாட்டுல தான் இருக்காரு, நாடாளுமன்றத்துக்கு கூட வரமாட்டாரு. அமெரிக்கால முதல்ல விட மாட்டேன். இப்ப அமெரிக்கா, ஜெர்மனி எல்லாம் அவரை பார்த்து சொல்லுது, நியாயமா நடந்துக்கோங்க, நேர்மையா நடந்துக்கோங்கன்னு. இந்த பிரைம் மினிஸ்டரை பார்த்து இன்னொரு நாட்டு சொல்ல வேண்டிய நிலையிலே இருக்கக்கூடிய ஆட்சி தான் பிஜேபியுடைய ஆட்சி. எவ்வளவு பெரிய கேவலம்! திடீர்னு கச்சத்தீவு மேல வேற அவருக்கு அன்பு வந்துருச்சு. தமிழர்கள் இத்தனை 10 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க, அதை பத்தி ஒரு வார்த்தை பேசினதில்ல. நம்ம மீனவர்கள் எல்லாம் கொண்டு போய் அங்க கைது செய்து வைத்திருந்த போது, படகுகளை வைத்துக் கொண்டு விடமாட்டேன் என்று சொன்ன போது பேச மாட்டேன். ஆனா இப்பொழுது கச்சத்தீவை பத்தி பேசுறாரு. ஏன் பேசுறாரு? இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் அருணாச்சல் பிரதேச பத்தி கேக்குறாங்க, லடாக் பத்தி கேக்குறாங்க. அருணாச்சல் பிரதேசத்துல 30 கிராமங்களுக்கு மேல சீனா ஊடுருவி இங்க வந்து கிராமங்களை நிர்மாணித்து அந்த கிராமங்கள்ல அவங்க தன்னதாக்கி கொண்டு சீன மொழியில பேர் வச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு அது அவங்க கைக்கு போயிருச்சு. லடாக்ல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஊடுருவி வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் கேட்டா பதில் இல்லை. நான் தான் பெரிய வீரன், இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், எங்களுக்கு தான் தேசப்பற்று இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சீனாவின் ஊடுருவலை நிறுத்த முடியவில்லை. ஆளே இல்லாம ஆளுநரா இருந்த தமிழிசைய பாஜக தேர்தல நிறுத்தி இருக்குன்னு நடிகை கௌதமி விமர்சிக்க, கௌதமி கேட்கிற அளவுக்கு பாஜக நிலைமை இல்லைன்னு பதிலடி கொடுத்திருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். ஜனாதிபதிக்கு அடுத்த இடத்துல ஆளுநருக்கு இடத்திற்கு அவங்கள வந்து ப்ரமோட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது, உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையில் திடீரென்று தேர்தலை அறிவித்த பிறகு திடீரென்று அவங்கள அந்த பதவிக்கே ராஜினாமா செய்ய வச்சுட்டு அவசரமாக அவங்களுக்கு மறுபடியும் உறுப்பினர் கார்டு கொடுத்து கட்சியில் சேர்த்துக்கிட்டு இங்கே நிற்க வைக்கிறது அப்படிங்கிறது மறுபடியும் கேள்விக்குறியாக இருக்கிறது. எதனால்? என்ன அவசரம், என்ன தேவை, அப்படி என்ன தேவை? அதாவது அடுத்த கட்ட தலைவர்களோ இல்லை லீடர்ஷிப்போ அது இல்லையா? அப்படி இருந்ததுன்னா அமைப்பு எந்த நிலையில் இருக்குது? அமைப்புடைய நிலையை பார்த்து தான் நாளைக்கு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் பதவிக்கு இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு ஜெயிச்சு வந்தால் எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். போட்டியிடுவதற்கு இன்றைக்கி 20 பேருக்கு மேலே பலமான போட்டியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க கௌதமி வந்து அவங்க இருக்கும்போது அவங்க பலமான போட்டியாளர், அவங்க இல்லாத போது அவங்க பலம் இல்லாத போட்டியாளர். கௌதமி அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் பாஜகவால் கேண்டிடேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் இல்லை. ஒரு கட்சியை விட்டு வெளியே போகும்போது பல கருத்துக்களை சொல்வார்கள். அதே போல் அவங்க மேலே நல்ல மரியாதை இருக்குது, ரொம்ப நாளாக கட்சியில் இருந்தவங்க தான். ஆனால் வெளியே போன உடனே இப்படி பேசுவது இயல்பு, அதை நாம் ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டான்னு. என்ன சொல்லப்போனால் இப்போ நான் போட்டி போடுகிறேன், தம்பி முருகன் போட்டி போடுகிறாரு, அண்ணாமலை போட்டி போடுகிறாரு. நாங்கள்லாம் மக்களோடு மக்களாக வளர்ந்தவர்கள், மக்களோடு மக்களாக வாழ வேண்டும் என்று போட்டி போடுகிறோம். அதனால பலம் பொதுவா தேர்தல் நேரத்துல எதிரெதிர் கட்சிகள் தான் ஒருத்தருக்கு அடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற நிலைமை மாறி திருவண்ணாமலையில பாஜக வேட்பாளர் வாக்கு கேட்க போகும்போது அந்த கட்சிக்காரங்களே சண்டை போட்டிருக்காங்க.
பிரச்சாரத்திற்கு போன இடத்துல பாஜக நிர்வாகிய இன்னொரு நிர்வாகி கல்லை காட்டி மிரட்டினதோட தகாத வார்த்தைகளையும் திட்டி பரபரப்பா ஏற்படுத்தியிருக்காரு. இதுல அந்த நிர்வாகி ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில நிர்வாகி வேறையா. நாங்க வந்து திருவண்ணாமலை ஒன்றியத்தில் பிரச்சாரத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க. நான் மண்டல நகர தலைவர் குருவேமல நான் போன உடனே மாவட்ட தலைவரை கல்லால் அடிக்கிறதுக்கு வக்கீல் சங்கர் போனார். போய் நான் தடுத்தேன். என்னை சட்டையை பிச்சுட்டாரு. அந்த கல்லுலேயே என் கண்ணை குத்திட்டாரு. நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க. தலைவர்களோட ஆவேசமான பேச்சுகள் தேர்தல் களத்துல அனல கிளப்பிட்டு இருக்கு. என்ன மாதிரியான விமர்சனங்கள் அவங்க முன் வச்சிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். கோவையில் நடந்த அதிமுக பிரச்சார கூட்டத்தில் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துகிட்டு பேசினாரு. அப்போ 10 வருஷமா ஆட்சியில் இருந்த பாஜக கச்சத்தீவு வழக்குல ஒரு அபிடவிட் கூட தாக்கல் பண்ணாம தேர்தல் நேரத்தில் நாடகம் ஆடுறதா குற்றம் சாட்டினாரு. இன்றைக்கு தேர்தல் வந்து விட்டது. 10 ஆண்டு காலம் கிடப்பிலே போட்டு விட்டார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. மத்திய அரசு அதுக்காக அபிடவிட் கூட தாக்கல் செய்யவில்லை. உண்மையிலேயே மீனவர்கள் மீது அக்கறை இருந்தால், தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் உடனடியாக மத்திய அரசாங்கம் அபிடவிட் பதில் மனு போடணும். அபிடவிட் பதில் மனு போடுங்க. அந்த அபிடவிட் பதில் மனு போடும்போது ஏற்கனவே இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட கச்சத்தீவை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு வாக்கியத்தை சேர்த்து போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு நீதிமன்றத்தின் மூலமாக நான் பெற முடியும். ஆனால் அதெல்லாம் அவர்கள் செய்யல. இவர் நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மீனவ மக்களுடைய வாக்குகள் பொழுது தேவை. அதற்காக இந்த கச்சத்தீவு பிரச்சனை எடுத்திருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் எங்கே போனார்கள்? மத்தியிலே ஆட்சி செய்தவர்கள். மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திமுக கூட்டணிக்கு வாக்கு கேட்டு பேசினாரு திராவிட கழக தலைவர் கி வீரமணி. அப்போ கடவுள் கையில் இருக்கிற திரிசூலத்தை விட சக்தி வாய்ந்த திரிசூலத்தை பாஜக வச்சிருக்கு. அதுல ஒரு முனையா சிபிஐயும், இன்னொரு முனையா அமலாக்கத்துறையும், மற்றொரு முனையா வருமான வரித்துறையும் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு திராவிட கழக தலைவர் கி வீரமணி. மக்களை நம்புகிறோம். நாங்கள் குறுக்கு வழிகளை நம்பவில்லை. மக்களை நாங்கள் நம்புகிறோம். இந்தியா கூட்டணியை நம்புகிறோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நம்புகிறோம். இந்தியா கூட்டணியை மக்கள் நம்புகிறோம். முற்போக்கு சக்திகள் நம்புகிறோம். ஜனநாயக சக்திகள் நம்புகிறோம். மக்கள் உரிமைகளை பற்றி கவலைப்படுகிறவர்கள் நம்புகிறோம். ஆனால் நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? தேர்தல் கமிஷனை நம்புகிறீர்கள். நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? உங்கள் திரிசூலத்தை பார்த்து புது நம்பிக்கை பார்க்கிறீர்கள். அந்த திரிசூலம் கடவுளுடைய கையிலே இருக்கிற திரிசூலம் அல்ல. அதைவிட ரொம்ப சக்தி வாய்ந்த திரிசூலம். 3 கூர்முனைகள். ஒன்று சிபிஐ, இன்னொன்று வருமான வரித்துறை, இன்னொன்று அமலாக்கத்துறை. இந்த 3ம் பாயும் என்று காட்டினால் ரொம்ப வேகமாக அந்த தேர்தல் நடக்கிறார்கள். எனவே நம்முடைய முதல்வர் அழகாக சொன்னதைப் போல நாங்களெல்லாம் கட்சிகளோடு கூட்டணியாக இருக்கிறோம். ஆனால் இப்போது இருக்கிற பிரதமருக்கு யாரோடு கூட்டணி இருக்கிறார்? அவர் என்ன செய்வார்? பாவம். கள்ளக்குறிச்சியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசின மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் ஜி ராமகிருஷ்ணன், காலையில் ஒரு கட்சி மாலையில் ஒரு கட்சின்னு கூட்டணி பேச்சு நடத்துற பாமக போலீஸா இருக்கிறப்போ பிடிச்ச திருடன்களை விட அதிகமான திருடன்களை பிடிச்சு கட்சியில சேர்த்திருக்கிற அண்ணாமலை கூட கூட்டணி வச்சிருக்கிறதா விமர்சிச்சிருக்காரு. பாமக பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியாதல்ல, அந்த கட்சியுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் காலையில அவர் ஒரு கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துவாரு, மாலையில் அவருடைய திருக்குமரன் அன்புமணி இன்னொரு கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துவாரு. காலையில ஒரு கட்சி, மதியம் ஒரு கட்சி, மாலையில ஒரு கட்சி, அடுத்த ஒரு கட்சி ஒப்பந்தம் போடுறாங்கன்னா இப்படிப்பட்ட சந்தர்ப்பாத பாமகவை முறியடிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணாமலை ஐபிஎஸ் முடிச்சு போலீஸ் சூப்பர் அதிகாரியா இருந்தவரு, அவர் ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரியா இருக்கிறப்ப அன்றைக்கு பிடிச்ச திருடர்களை விட அவர் பாஜக மாநில தலைவராக வந்த பிறகு அதிகமான திருடர்களை பிடிச்சி அவர் வந்து பாஜக சேர்த்திருக்காங்க. அப்படிப்பட்ட பாஜக கூட்டணியில் தான் பாமக இருக்கிறாங்க.
திருவள்ளூர்ல தேமுதிக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிச்ச அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பிரேமலதா எத்தனையோ நிர்பந்தங்கள், எத்தனையோ மிரட்டல்களையும் மீறி அதிமுக கூட கூட்டணி சேர்ந்திருக்கிறதாவும், இது ரொம்ப ராசியான கூட்டணின்னு பேசினாரு. 2024 நமது அண்ணன் எடப்பாடியார் அம்மா இல்லாம பொதுச் செயலாளராக தேர்தல். நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக நான் காணும் முதல் தேர்தல். அதனாலதான் சொல்றேன், 2 பொதுச் செயலாளர்களும் உறுதியோட எத்தனையோ நிர்பந்தங்கள், எத்தனையோ மிரட்டல்கள், எத்தனையோ தடைகள் வந்தாலும் இந்த கூட்டணி தான் அமையும் என்று உறுதியாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் இந்த பிரேமலதா மெகா கூட்டணியை அமைத்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த கூட்டணி மிக போற்றக்கூடிய ஒரு கூட்டணி. எப்பொழுதே சொல்வாங்க, இந்த கூட்டணி மக்கள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி. இன்னைக்கு நான் களத்துல பார்க்கிறேன், ஹெட் டு டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க, மேல இருந்து கீழே தொண்டர்கள் வரைக்கும் இணைந்து வேலை பார்க்கிறாங்க. வேலூர் அணைக்கட்டு பகுதியில் நடந்த கூட்டத்தில் பேசின பாமக தலைவர் அன்புமணி, எந்த கூட்டணியில இருந்தாலும் சமூக நீதி கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு சொன்னதோட, பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகத்தோட கொள்கையும் சமூக நீதிதான்னு சொல்லியிருக்காரு. எந்த கூட்டணியில் பாட்டாளி மகிழ்ச்சி இருந்தாலும் எங்கள் கொள்கைகளை எள்ளளவும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்கள் கொள்கைகள் என்ன? சமூக நீதி. சமூக நீதி எங்களுடைய அடிமட்ட கொள்கை. நம்முடைய ஏசி சண்முகம் அவருடைய கொள்கையும் சமூக நீதி தான். அவர் சார்ந்த சமுதாயமும் சமூக நீதிக்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இது ஏதோ இந்த தேர்தல் கூட்டணி கிடையாது. நாங்களாம் பேசி வச்சுட்டோம். தேர்தல் முடிந்தோன்னு பாருங்க, நீங்க வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நல்ல வார்த்தை பேசினா மழை வந்துரும்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்ல, பேசினா மழை வரும்னு சொல்ற அண்ணாமலைக்கு நோபல் பரிசு தான் கொடுக்கணும்னு பதிலடி கொடுத்திருக்கிறாரு செல்லூர் ராஜு. செல்லூர் ராஜா உங்களை ஒரு மாதிரி தரக்குறைவான ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காரு. செல்லூர் ராஜா வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்தா தானே இது, கெட்ட வார்த்தை வர்றது நார்மல் தானே. செல்லூர் ராஜா வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்துச்சுன்னா சொல்லுங்க, அன்னைக்கு மழை பெய்யும். அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள் என்னைக்கு நல்லது பேசுறாங்களோ அன்னைக்கு மழை பெஞ்சிரும். அதனால ஒரு நார்மலா பேசுறதா, அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறது? அவருடைய விரக்தி, தோல்வி, பயம், இன்னைக்கு அந்த கட்சி காணாமல் போயிட்டு இருக்கு. மக்கள் முன்னாடி எல்லா மக்களும் வெளியே வர ஆரம்பித்து விட்டார்கள். அந்த விரக்தியை என் மேல காட்டுறாங்கன்னு நான் என்ன பண்ண முடியுங்க? நன்றி அண்ணா. எப்பவுமே நான் இங்கே ஊடகங்கள் இருக்கீங்க, எனக்கு நான் தவறான வார்த்தையை எப்பவுமே உபயோகப்படுத்தவே கிடையாது. எந்த விதமான நான் ஒரு கொச்சையான வார்த்தைகளோ எதையோ பயன்படுத்தலை. தம்பி அண்ணாமலை எல்லாரும் என்னை தெருமக்குள் ராஜுன்னு சொன்னீங்க. எல்லாரும் போட்டு கிண்டல் பண்ணீங்க, கேலி பண்ணீங்க. ஏப்பா பேசுனா மழை வரும்னு சொல்கிறாரு, அவருக்கு என்ன வருது? நோபல் பரிசு கொடுக்க வேணாமா அண்ணாமலைக்கு? நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஊடகங்களை போட்டு காமிக்க வேண்டாமா? ஏன் ஒருத்தர் பேசுனா மழை வரும்னு சொன்னால் நான் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே டெய்லி பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி மழை வேணுன்றிருக்காங்க. இதெல்லாம் சும்மா அவர் என்னன்னா ஏதோ பேசணும்னு சொல்லி ஏதோ பேசுகிறார். நான் உண்மையை தான் சொன்னேன். அவர் புதுசாக என்னமோ நான் புதுசாக கண்டுபிடிச்ச கச்சைத்தீவை மீட்டெடுப்போம்னாங்க. 10 ஆண்டுகள் மோடிஜி ஆட்சியில் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னால் 7 வருஷம் அவங்க பாரதிய ஜனதா ஆட்சி இருந்திருக்கு. அப்போல்லாம் அவங்க ஏன் கச்சைத்தீவு மீட்டெடுக்கலை? இப்ப தேர்தல் நேரத்தில் பேசுறதுக்கு என்ன காரணம்? தர்மபுரியில பாமக வேட்பாளரும் தன்னோட மருமகளுமான சௌமியாவை ஆதரிச்சு அந்த கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் வாக்கு சேகரிச்சாரு. அப்ப பேசின அவரு, ஆவதம் பெண்ணாலை பாட்டோட முதல் வரியை மட்டும் சொல்லிட்டு அடுத்த வரியை சொல்ல மறந்துட்டாரு. என்ன நடந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். பெண்கள் ஓட்டு அதிகம், பெண்கள் ஓட்டு அதிகம், ஆண்கள் ஓட்டு குறைவு. நீங்க தயாரித்து நீங்க தயாரிட்டே இருக்காங்க. பெண்கள் மனசை வச்சா எல்லாமே நடக்கும். ஆவதும் பெண்ணாலே, ஆவதெல்லாம் பெண்ணாலே, அழிவதெல்லாம் அதை நான் சொல்ல மாட்டேன். சிவகங்கையில திமுக கூட்டணிக்கு ஆதரவா பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திண்டுக்கல் லியோனி டெல்லியில இருந்து தமிழ்நாட்டிற்கு மோடி வித்த லேகியத்தை யாருமே வாங்கலன்னு சொன்னதோட, அவர் லேகியத்துக்கு எதிர் லேகியம் விற்கத்தான் தான் வந்திருக்கிறதாகவும் பேசியிருக்காரு. லேகிய வியாபாரிக இந்த இடத்தை தான் ஆக்கிரமிச்சு விற்பாங்க.
லியோனியும் அதே மாதிரி ஒரு வேன்ல வந்து லைட்டை கட்டிக்கிட்டு இப்படி ஒரு மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காரு. லியோனி உண்மையிலே லேகியம் வைக்கத்தான் வந்திருக்காரான்ட்டு அந்த கடையில் நிற்கிற நம்ம சகோதரர்களை இந்த பூக்கடையில் இருக்கவங்க எல்லாம் பார்க்குறாங்க. ஏற்கனவே 5 தடவை டில்லியில இருந்து ஒரு வெள்ளை தாடிக்காரரு இங்க வந்து லேகியத்தை வச்சுட்டு போயிட்டார். அந்த லேகியத்தை ஒருத்தன் கூட வாங்கல. அதனால இப்ப திரும்ப 9ஆம் தேதி வேற லேகியத்தை கலக்கிட்டு வர்றாரு. அவர் எத்தனை பாட்டில் கலக்கிட்டு வந்தாலும் ஒரு சொட்டு லேகியம் கூட தமிழ்நாட்டில் விற்க முடியாது. அவர் விற்கிற லேகியத்துக்கு எதிர் லேகியம் விற்கிறதுக்கு தான் இப்ப ஊரா போய் என் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின் அமைத்த இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் என்னுடைய அருமை தம்பி கார்த்திக் சிதம்பரத்துக்கு கை சின்னத்துல ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். நல்லா ஜோரா கை தட்டுங்க, காலையை கிளப்புங்கப்பா. இதுதாம்மா அந்த கல்லு. கிளப்ட மாத்தப்பா, கதையை மாத்து. நானாவது கல்லை காட்டினேன், இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. ஆர்.என். ரவியை கூட எதிர்க்க முதுகெலும்பு இல்லாத பழனிசாமி அவர்களே, பழனிசாமியின் குடுமி இப்ப பாஜக கையில் இருக்கு. யாருக்கு நாங்கள் அடிமை அல்ல. உங்களால் ஒருபோதும் பாஜக விமர்சிக்க எதிர்க்க முடியாது. அதுக்கு துணிவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.